என்னதான் ஹவுஸ்மேட்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி தினேஷ் பேசினார் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு வந்து அவருக்கு தேவையான விஷயங்களை அவர் செய்துப்பார், அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய கேம் அவர் வந்து அமைச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மணிக்கு ஐ திங்க் அவர் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு இந்த கேம் பற்றியும் பெருசாக தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவர் இவ்வளோ நாள் வந்திருக்காருங்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்குங்கிறாரு. மாயா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாரை எப்போ வெளில அனுப்பணும் அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சு அவங்க விளையாடுறாங்க. பட் அது இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் அதுதான் உண்மைங்கிறாரு. அர்ச்சனாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு சீரியலில் நடித்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன காரணம்னா, இங்கே இவ்வளவு கேமராஸ் இருக்கும் பொழுது, இவ்வளவு பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கும்போது இவங்களுக்கு எந்த பாதுகாப்பு குறைபாடும் ஏற்படாதுன்னு இவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் அவ்வளோ ஓவராக எமோஷன் ஆகி அழுகுறாங்க? அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீர பெண் மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் இவங்களை பற்றி தெரிஞ்சு கொடுத்துக்குள்ளே நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஆனால் அவங்க நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு கேர்ள் தான், பட் நம்மளை குழப்புறாங்கங்க இப்படி அப்படிங்கிறாரு.